ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க காஞ்ச மாங்காய் வத்தல் வச்சு ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீசனில் மாங்காய் கிடைக்கும்போது நல்லா கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையான அப்போ நம்ம இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சுட தண்ணியில் இந்த மாங்காய் வத்தலை நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி மாங்காய் வத்தல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு நல்லா ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக மூடி போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். கையில் எடுத்து தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரையாக இருந்த மாங்காய் இப்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஊறுகாய் பண்ணுறதுக்கு மாங்காய் வத்தல் தயார். இப்போது ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வெந்தயம் பொன்னிறமாக வர வரல வறுக்கணும். கடுகு நல்லா பொரியணும். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து நல்லா செவர வறுத்து வெந்தயம் நல்லா செவர வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டுத்தையும் நல்லா பொடி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான நான் 10 காஞ்ச மிளகாயும் பாதி மிளகாய் பொடியும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்படி எப்படி சேர்க்குறீங்களோ செய்யுங்க. நான் 10 வர மிளகாயை நல்லா வாணலியில் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். ஊறுகாய் கெடாமல் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தேவையான அளவு ஊற்றி கடுகு 1.5 ஸ்பூன் போட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்ச உடனே எண்ணெய் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ஆறினோடனே மிதமான சூட்டில் ஆறினோடனே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடியும் போட்டு எண்ணெய் ஆறினோடனே போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி நம்ம ஏற்கனவே மாங்காயில் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தூளுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போடாதீங்க, கரையவே கரையாது. தூளுப்பு போட்டு நல்லா கலக்கி நம்ம ஊற வச்சுருந்த மாங்காய் வத்தலையும் இதில் போட்டு எல்லா பக்கமும் எண்ணெயும் காரம் உப்பு எல்லாம் படுற மாதிரி எல்லாம் ஒன்று சேர கலக்கி அந்த மாங்காய் வத்தலை போட்டு ஒன்று சேர கலக்கி இந்த பாருங்கள், மாங்காய் வத்தலை போட்டு எல்லாம் ஒன்று சேர கலக்கி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பீங்கான் ஜாடி இல்லை கண்ணாடி ஜாடியில் கைப்படாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். 3 மாதம் கூட கெடாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.